It's an imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராகவும் எமோஷ்னலாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பூனை ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்குது. ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கு. அந்த பொண்ணு கதவு திறந்து பார்த்தாலும் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் காட்டுறாங்க ஒரு பூனை எதையோ நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எமோஷ்னலாகவும் இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இமோஷ்னலாக ஹாரராக இருக்கும். அவங்க அப்படியே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பூனை ஒரு வீட்டு வாசலில் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கும். அது அழுகிற சத்தம் கேட்டு ஒரு பொண்ணு வந்து கதவு திறந்து பார்க்கும். ஆனால் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லைன்னு கதவு சாப்பிடணுன்னே அந்த பூனை வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பெட்டில் ஏறி உட்காந்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்கும் வித்தியாசமாக. அது ஏன் பார்க்குதுன்னே தெரியல. அந்த பொண்ணு வேலைக்கு போகிறப்ப எல்லாத்தையும் இதெல்லாம் மடித்து வச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த போர் மேலே உட்காந்துட்டு வித்தியாசமாக பார்க்கும். மறுநாள் வந்து அதேமாரி வாசலில் நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்கும். அந்த அழுகுற சத்தம் கேட்டு அந்த பொண்ணு வெளியே உட்காந்து அந்த பொண்ணும் போய் கார்டனில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு கதவெல்லாம் திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு பூனையை நினச்சி யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கும். பக்கத்தில் அந்த பூனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பூனையோட சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு நடுராத்திரியில் ஏஞ்செல்லாம் உட்காந்துருக்குது. சோஃபா டைனிங் டேபிளெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பூனையை நினச்சி அழுதுகிட்டே இருக்கும். அதனால வெளியே வரப்பையும் அந்த பூனையை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும். பூனை வந்து 24 மணி அந்த பொண்ணு கூடயே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூனை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக அழுதுகிட்டே வித்தியாசமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு கடல் ஓரத்துலலாம் போய் நின்றுக்கிட்டு அந்த பூனையை நினச்சி பார்த்துட்டு இருப்பாள். அந்த பூனை அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்து உட்காந்துருக்கும், படுத்திருக்கும். அந்த பொண்ணால் அந்த பூனையை மறக்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பாள். அந்த பூனை கூட தான் இருக்கும், இருந்தாலும் அவளுக்கு அந்த உணர்வே புரியாது. அது தெரியாத அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருப்பாள். அந்த பூனையை நினச்சி எப்பெல்லாம் அழுகுறாலும் அப்போல்லாம் அந்த பூனை கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக ஃபீல் ஆக மாட்டேது கூட பூனை இருக்குதுன்னு. அவள் அடிக்கடி அந்த கடலோரத்தில் போய் உட்காந்துட்டு அழுவா. ஏன்னா அடிக்கடி அந்த கடலோரத்தில் தான் அந்த பொண்ணும் பூனையும் விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் பூனைக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுன்னா, ஒரு இடத்துல பூனை அபாண்டடாக கிடந்துச்சு. அது எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணு ஆசையாக வளர்த்தா அந்த பூனையை பெருசாகவும் ஆக்கினா 2 பேருமே அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிரியாத இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பூனைனா ரொம்பவே பிடிக்கும். அந்த பூனை அந்தமாரி பார்த்துக்கிட்டாக்கி அந்த பூனையோட தாய் இருந்தாலும் அந்தமாரி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு அந்த பூனை கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தால் அந்த பூனையும் அந்த பொண்ணு கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா அந்த பூனைக்கு உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எவ்வளவோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த பூனையை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அந்த பூனை இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு நினச்சி கதறி அழுததுக்கப்புறம் அந்த பூனையை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த பூனை ஆத்மா அவளையே சுற்றி வந்துச்சு. எப்போல்லாம் அந்த பூனையை நினச்சி பார்க்குறோம்ல அப்போல்லாம் வெளியே வருவா போவா. இருந்தாலும் அந்த பூனை கண்ணுக்கு தெரியாது. ஒரு நாள் அவள் வெளியே போயிட்டே இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் அந்த பூனையை தேடி பார்ப்பா, ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு. ஆனால் கடைசியாக அந்த பூனை அவளை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. இடத்த விட்டே போனதுக்கு ஒரு வாசல், சொர்க்க வாசல் திறக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அந்த ஃபுட் பிரிண்ட்டு நோக்கி போகுது. அந்த பூனைக்காக சொர்க்க வாசல் காத்துட்ருக்க மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பூனை சொர்க்கத்துக்கும் போய் அந்த பொண்ணை திரும்பி பார்க்குது. அந்த பொண்ணையை நினச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பூனை சொர்க்கத்தில் போய் சேர்ந்துருச்சு. இந்த பொண்ணும் அந்த பூனையை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இல்லைங்க. இப்போ நம்ம மனுஷனுங்க இறந்துட்டாலும் நம்ம எவ்வளோ தான் நினச்சி பார்த்தாலும் நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்க முடியாது. அதேமாரி தாங்க பூனைங்களும் நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.